குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. அதாவது ஒரு வெறுப்பான வார்த்தைகள் இது எல்லாம் வெளிப்படுத்தும்போது என்ன ஆகுனா இவங்க மனசில் அந்த உணர்வுகள் தூண்டுச்சுன்னா அந்த உணர்வுகள் குழந்தைகளுடைய வளர்ச்சியை பாதிச்சு. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் வளைகாப்பு எல்லா மாவட்டங்களையும் நடத்துகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா கர்ப்பிணி பெண்கள் அவங்கள ரொம்ப முழு பாதுகாப்பாக வச்சுருக்கிறது எதுக்காகனா அந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு சங்கடமான சூழ்நிலையை நினச்சிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் எந்த உறுப்புக்கு எந்த நேரம் அவங்களுடைய தாயுடைய வகுத்துக்குள்ளே வாழ்க்கை சிறப்பாக இருக்கணுங்கிறது தான் தாய் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது. அந்த நிகழ்வு நடத்துறத ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக நடத்துவதில்லை. சார், இன்னைக்கு தமிழ் பண்பாடு நம்ம மரபு அப்படிங்கிறது வாழையடி வாழையாக நம்ம நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் வளகாப்பு அப்படின்னு சொன்னாலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு குடும்பத்தில் ஒரு நிறைஞ்ச செல்வம் வரப்போகிறதுக்கான ஒரு அறிகுறி, வசந்த காலத்துடைய முதல் ஸ்டெப்புன்னு கூட சொல்லலாம். வளகாப்பு பற்றி உங்களுடைய பார்வை சார். அதாவது குடும்பத்தில் திருமணமாகி ஒரு வளர்ப்பு, அதாவது அந்த பெண் பிறந்த வீடு, புகுந்த வீடு, ரெண்டாவது ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அது வாழ்ந்த வீடு, அவங்க குழந்தைய வச்சு வாழ வைக்கும்போது அவங்க வாழ்ந்த வீடு, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் வீடு வச்சு குடும்பமாகும். அதனால் பிறந்த வீடு, புகுந்த வீடு, வாழ்ந்த வீடு, இவங்க தனியாக வாழ்கிறது வாழ்ந்த வீடு. அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கொடுக்கக்கூடியது ஒரு புது உயிர், ஒரு புது உறுப்பினர் அந்த குடும்பத்தில் வரக்கூடிய நாள் எதிர்பார்க்கறது தான் இந்த வளைகாப்பினுடைய சம்பிரதாயம். அது உலகம் பூரா எல்லா நாடுகள்லேயும் எல்லா மதத்துலேயும் எல்லா மொழியிலையும் எல்லாருமே தன்னுடைய மகளுக்கு பிரசவம் பார்க்குற நேரம் அந்த குழந்தை உற்பத்தி ஆயாச்சுன்னா 5 மாதம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி அன்பாக வச்சுக்கணும், எப்படி பாசத்தோடு வச்சுக்கணுங்கிறத அவங்க ஒவ்வொருத்தரும் கற்பனையில் தன்னுடைய 2 வயசு 3 வயசு குழந்தைகளை எப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் குழந்தைய வளர்த்துவோமோ அந்த பக்குவத்துக்கு அந்த கர்ப்பிணி பெண்களை வளர்ப்பதற்கு நம்ம தயாராகிடுவோம். அதனால் சாமி பார்த்து உட்காரும்பாங்க, எந்திரிம்பாங்க. அதை விலை மதிக்க முடியாத அந்த அன்பை செலுத்துவான் அம்மா. அதனால் மாமனார் வீட்டில் மாமியார் வீட்டில் அந்த பொண்ணு இருக்கும்போது கோபமாக பேசினாலோ, ஏதாவது ஒரு உணர்ச்சி வசப்பட்டாலோ, ஏதாவது மனத்தாங்களாக இருந்தாலோ, ஒரு மனக்கசப்பான வார்த்தைகள், அதாவது ஒரு வெறுப்பான வார்த்தைகள், இது எல்லாம் வெளிப்படுத்தும்போது என்ன ஆகுனா இவங்க மனசில் அந்த உணர்வுகள் தூண்டுச்சுன்னா அந்த உணர்வுகள் குழந்தைகளுடைய வளர்ச்சியை பாதிச்சிடும், குழந்தையுடைய முன்னேற்றத்தை அதனால தான் நிறையா அது தவறாக சொல்கிறதில்ல, இருக்கிற ப்ராக்டிக்கலாக சொல்கிறோம். குழந்தைகள் ஏதாவது ஒரு ஊனமாகவோ ஏதாவது ஒரு பிரச்சனையாவோ பிறக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த குழந்தையுடைய தாய் கர்ப்பம் அடைஞ்ச பிறகு 5 மாதத்திற்கு பிறகு அந்த குழந்தை உற்பத்தியாகி அந்த முழு உருவங்கள் பெறுவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு விபரீதமான சூழ்நிலைகள் குடும்பத்தில் ஏற்பட்டு அதன் மூலமாக தாக்கம் ஏற்படுவது தான் அந்த மாதிரி நிலைமைகள்லாம். அதனால் குழந்தைகள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரும்போது எந்த விதத்துலேயும் அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வச்சுருக்கணும். அதுக்காக தான் அந்த 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதமோ 7வது மாதமோ அந்த இதெல்லாம் வளைகாப்புங்கிற அந்த விசேஷம் நடத்தி ரொம்ப சந்தோஷமாக வலையெல்லாம் நிறையா போட்டு ஒரு மணப்பெண் மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாம் அவங்களுக்கு சாப்பிட வச்சு எல்லாம் பண்ணி ஊரெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு, ஏழைகளாக இருந்தால் ஒரு அளவுக்கு செய்வாங்க, பணக்காரர் செய்வாங்க. சில காவல் நிலையங்களில் பாருங்கள், காவலர்களோ வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய பெண்களுக்கோ வளைகாப்பு நிகழ்ச்சி காவல் நிலையங்களையும் நடத்துகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அரசாங்கமும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் வளைகாப்பு எல்லா மாவட்டங்களையும் நடத்துகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், நல்லா ஒரு எழுச்சியோடு இருக்கணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அந்த அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கனாக்கா அம்மா பாருங்கள் உட்காரும்போது எந்திரிக்கும் போது அந்த குழந்தைகளை கவனிக்கிறத விட அதிகமாக கவனிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் சில வீட்டுகளில் சந்தர்ப்ப சூழலை இங்கேயே இருக்கிற மாதிரி இருந்துட்டால் எல்லா மாமியாருன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் அந்த தன்னுடைய மகளுக்கு செலுத்துகிற பாசத்தை மருமகளுக்கு செலுத்த மாட்டாங்க.
அதனால் வந்து அந்த ஒரு கவனிப்புங்கிறது குறைவாகுது. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் உருவாயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கேயும் மகிழ்ச்சியும் அவங்க முன்னாடி எந்த விதமான ஒரு தவறான வெறுப்புணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருக்கணும். அதுதான் முதல்ல முக்கியம். அந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்கள வந்து ரொம்ப முழு பாதுகாப்பாக வச்சுருக்கிறது எதுக்காகனா, அந்த வகுத்தில் இருக்கிற குழந்தைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான். அதனால் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுருக்கிறோமோ, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக ஆனந்தமாக இருக்கிற சூழ்நிலையில் எப்போவுமே அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருந்துட்டாங்கன்னா, அந்த குழந்தையோட வளர்ச்சிகளை பாருங்கள். எல்லா இடத்துலையும் அந்த குழந்தையுடைய அறிவு, ஆற்றல் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தையே ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு சில குழந்தைகளை பார்த்தா பாருங்கள், சிரிச்சுட்டே இருப்பாங்க எல்லாரோடையும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நிலைப்பாடோடு அந்த குழந்தைகள் இருக்கணும். அதை விட்டுட்டு இவங்க வந்து கேட்கலாம், எப்படி நம்ம இங்கே வீட்டில் சண்டை போடுறது எப்படி குழந்தைக்கு பாதிக்கணும். அது பாதிப்பு அல்ல. நீங்கள் அது வந்து உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு சங்கடமான சூழ்நிலையை நினச்சிட்டாங்கன்னா, அந்த நேரத்தில் எந்த உறுப்புக்கு எந்த நேரம் அந்த அவங்களுடைய தாயுடைய வகுத்துக்குள்ளே வந்து அந்த குழந்தைக்கு வந்து சக்தி போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த போகிற சக்தி வந்து கால் வளர்ச்சிக்கோ, கை வளர்ச்சிக்கோ, கண் வளர்ச்சிக்கோ, மூளை வளர்ச்சிக்கோ, ஏதாவது ஒரு உறுப்புக்கு வளர்ச்சிக்காக 24 மணி நேரம் உடன்பட்டு செயல்பட்டுகிட்டே இருக்கும். அந்த செயல்படுகிற உறுப்புகளுக்கு போகக்கூடிய சக்தியில் வந்து எதை தடைப்படுதோ, காலுக்கு போகிற சக்தி தடைவிட்டால் காலில் பிரச்சனையாக இருக்கும், கையில் பிரச்சனையாக இருக்கும், மூளை பாதிப்பு இருக்கும், எல்லா விதத்துலேயும் பாதிப்புகள் ஏற்பட்டு விட்டுரும். அதனால் இது சைக்காலஜிக்காக உலகம் பூராமே இன்றைக்கு வந்து எல்லா நாட்டினுடைய எல்லா மருத்துவத்துறையும் சொல்கிறது, கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்களுக்கு அந்த 7 மாதத்துக்கு அப்புறம் 10 மாதம் வரைக்கும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்கார உட்பட எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப கூடவே இருப்பாங்க. நம்ம இதில் பிரசவ டைமில் பாருங்கள், நம்ம தமிழர் பண்பாடு மற்ற இதில் வந்து ஆண்கள் பக்கத்தில் போக மாட்டாங்க, பிரசவ டாக்டர் பார்ப்பாங்க. வெளிநாட்டில் பாருங்கள், வெள்ளைக்காரர் வந்து பிரசவம் பார்க்கும்போது தன்னுடைய கணவன் பக்கத்தில் இருக்குன்னு விரும்புவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த பாசத்தை அதிகமாக செலுத்தும் போது அந்த குழந்தையுடைய வளர்ச்சி அதோடைய ஒரு பெரிய வெளியே சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியான தருணம் அந்த நேரம். அது வந்து இக்கட்டான நேரம் இல்லை, மகிழ்ச்சியான தருணம். அந்த மகிழ்ச்சியான தருணத்தை வந்து குடும்பத்தோடு கொண்டாடணுங்கிறத வெளிநாட்டினர் நினைக்கிறதுனால தான் தன்னுடைய கணவன் மனைவி எல்லாருமே அந்த பிரசவ நேரத்தில் மருத்துவமனையில் பக்கத்துலேயே இருப்பாங்க. நம்ம ஊரில் அந்த பண்பாடு இல்லை, இருந்தாலும் அவ்வளோ மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு வெளியே நின்றுருப்போம் எல்லாருமே. அதனால் அந்த குழந்தைகள் தலை பிரசவம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் எந்த பிரசவமாக இருந்தாலும் இந்த குழந்தைகள் வந்து நம்ம வந்து ஒரு தடவை தான் உருவாக்கி கொடுக்குறோம். அந்த உருவாக்கி கொடுக்குற குழந்தையுடைய செயல்பாடுகள், வளர்ச்சிகள் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கணுன்னாக்கா, அந்த ஒரு 3 மாத காலத்துக்கு வந்து 30 ஆண்டுகளாக எப்படி மகிழ்ச்சியாக 30 வருஷம் வரைக்கும் இருந்தோமோ அந்த மகிழ்ச்சியை விட அதிகமான மகிழ்ச்சியை நம்ம வந்து செலுத்தணும் அந்த குழந்தைக்கு. அது வந்து ஒரு பெரிய அது ஒரு வெளியே சொல்ல முடியாத ஒரு சக்தி. அதனால் வந்து நீங்கள் வந்து உலகத்திலேயே வெறுப்புக்கு எங்காவது மருந்து இருக்கா? கோபத்துக்கு மருந்து இருக்கா? மன அழுத்தத்துக்கு மருந்து இருக்கா? டென்ஷனுக்கு மருந்து இருக்கா? இந்த தவறான இந்த கருத்துக்களுக்கு எதுக்குமே மருந்து கிடையாது. அதுக்கு மருந்து என்னன்னாக்கா, நம்முடைய ஆத்மா, நம்முடைய மனசு, தன்னுடைய மனைவி என்று பிரித்து பார்க்காம நம்மளும் மனைவியும் ஒரே உயிர் அந்த அடிப்படையில் நமக்கு என்னெல்லாம் ஆசைப்பட்டு விரும்புகிறோமோ அதையெல்லாம் அவங்களுக்கு வேணும்னு விருப்பத்தை செயல்படுத்திட்டாலே போதும். பிறக்கிற குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியாக பிறக்கும், குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியாக பெறுகிற குழந்தைகளுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், இந்த குடும்பமும் நீண்ட காலம் நல்லா இருக்கும். இதுதானே பயிர், விளையும் பயிர் தானது, விளையும் பயிர் முளையிலே தெரியும்பாங்க. அந்த இதே வந்து இந்த கருத்து இதுக்காக சொன்னது தான். அதனால் அப்படிப்பட்ட அந்த கர்ப்பிணி பெண்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணுங்கிறது தான் தாய் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது. அந்த நிகழ்வு வந்து நடத்துகிறத வந்து ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக நடத்துவதில்லை. அது வந்து எதிர்காலத்தில் தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்கு, குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்காக அது செய்கிறது. தன்னுடைய வயிற்றில் பிறந்த குழந்தைகள் வந்து அபரீதமான எந்த குழந்தையும் யாருமே தப்பாக நினைக்க மாட்டாங்க, அபரீதமான வளர்ச்சியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் அந்த அடிப்படையில் குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து குடும்பத்தை காப்பதற்கு அந்த கர்ப்ப காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நாம் நடத்துவது இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா மக்களும் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் தொடர்ந்து தமிழர் பண்பாட்டில் இது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம்.
இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி சம்பிரதாயத்துக்கு நடத்தக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கால ஓட்டத்தில் வளகாப்பு நடத்த சொல்லிட்டாங்க, சிம்பிளாக நடத்திடுவோமே அப்படின்னு பேருக்கு நடத்துறது தான் இன்னைக்கு பெரும்பாலான வீடுகளில் இருக்குது. அது எப்படி எப்படி நடத்தணும்? அது காரணம் காலங்கள் மாறி வரனால. முதல்லலாம் கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே அப்பா அம்மா குழந்தை எல்லாம் கல்யாணத்துக்கு போயிடுவாங்க. அங்கே வந்து மாப்பிள்ளை அழைப்பு நடக்கும், பெண் அழைப்பு நடக்கும், அப்புறம் வந்து சாப்பாடு ஆக்கி போடுறது, சாப்பிட்றது, விருந்து வைக்கிறது, அப்புறம் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் மணமகன் வீட்டுக்கு போயிட்டு வர்றது, சம்மந்தி கலக்கிறது, மணமகள் வீட்டுக்கு போயிட்டு வர்றது. அது மாதிரி 3 நாள் 4 நாள் முடிஞ்சால் வீட்டுக்கு வருவாங்க. இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, வேலைக்கு போகிறத லீவ் எடுக்கக்கூடாது, படிக்கிற குழந்தைய பள்ளிக்கூடத்தில் லீவ் எடுத்து கூட்டிகிட்டு போகக்கூடாது. இந்த 2 முடிவு எடுத்ததுனால் என்னாச்சுன்னா, குழந்தைகள் வந்து தன்னுடைய சொந்த பந்த உறவுகளை பூரா மறந்துட்டு வர்றாங்க. குழந்தைகளுக்கே தெரியாது. அப்பா அம்மாவும் வேலைக்கு போகிறது லீவ் எடுக்காமல் போகணும்னு நினைக்கிறாங்க. சாயந்தரம் ஒன்று ரிசப்ஷனுக்கு போனால் அரை மணி நேரத்தில் வந்துடுவாங்க. இல்லைன்னா காலையில் ரொம்ப தவிர்க்க முடியாத கல்யாணமாக இருந்தால் முகூர்த்தத்துக்கு ரொம்ப நெருங்கின உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய வீட்டுகளுக்கு கூட அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே போகிறதில்ல. 2 நேரம் இருந்து சாப்பிட்டு அங்கேயே தங்கிட்டு வந்ததெல்லாம் போய் மறந்துட்டு வருது. அதாவது கலாச்சாரங்கள், நம்முடைய பண்பாடு, நம்முடைய அந்த உறவுகள், அந்த நட்பு, சொந்தம், பந்தம், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வர்றதுனால அந்த கலாச்சாரங்களை மறந்துட்டு வர்றோம். அது வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அல்ல. சார் நீங்கள் வாழ போகிறீங்க, எத்தனை நாள் வாழ போகிறீங்கன்னு யாருக்கு தெரியாது. தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் 4 பேர் வேணுங்கிறது குடும்பத்தில் வந்து ஒரு சொந்த பந்தங்கள் எல்லோரும் இருக்கணும். அந்த உறவுகள், சொந்தம் பந்தங்கிற உறவுகள் ஒன்றா கூடி நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த ஆண்டுக்கு ஒரு முறை பொங்கல் வர்றது, தை பொங்கல் ஆகட்டும், தீபாவளி ஆகட்டும், எல்லா பண்டிகைகளும் வர்றதே வந்து குடும்ப பாசத்தோடு எல்லோரும் ஒன்றா சேரணும், ஒன்றா இருக்கணுங்கிறதா. அதுவே இன்றைக்கி நம்ம மறந்துட்டோமே. யார் எல்லா பண்டிகைகளுக்கு எங்கேயாவது போய் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்றா சேர்றோம்? அதெல்லாம் குறைஞ்சிட்டு வருது. அதெல்லாம் இன்றைக்கி வந்து வசதி வாய்ப்பு இருந்தால் சொந்தமாகிக்கிறாங்க, வசதி வாய்ப்பு குறைவாக இருந்தால் அவளை வந்து சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட ஏழையாக இருந்தால் பக்கத்தில் நின்னா பார்க்குறவங்க மத்தியில் நமக்கு இழிவாக இருக்கும்னு நினச்சிட்டு கல்யாணத்துக்கே தம்பி அண்ணனுங்களை கூப்பிடாத திருமணங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த வளைகாப்பு என்கிற நிகழ்ச்சி சாதாரண நிகழ்ச்சி அல்லது. ஒரு புது உறவினர், புது உறவு, புது ஒரு உயிரோட்டம், புது ஒரு சக்தி, புது ஒரு உறவு நம்பர் ஒன்று வீட்டில் வந்து ஒரு உயிரோட்டம் வரப்போகுது. அந்த வரக்கூட உயிரோட்டம் வந்து வாழ்நாள் முழுவதும் நம்ம பார்த்து இப்படி ஆயிடுச்சே, உடம்பு சரியில்லையேன்னு அந்த கவலையோடு இருக்கணுமா, இல்லை மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு தன்னுடைய குழந்தைகளோட அன்பாக வாழணுமா? அதன் முடிவெடுக்கிறது மகிழ்ச்சியான சந்தோஷமான குடும்பமாக தான் இருக்கணும்னு முடிவெடுக்கும்போது நீங்கள் உற்றார் உறவினர் நண்பர் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி தினம் நடத்த போகிறது இல்லையா சார்? ஒரு வாழ்க்கையில் ஒரு முறை அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக நடத்துகிறீங்க. அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு உங்களால் முடியலன்னா நீங்கள் எதுக்காக வாழ்கிறீங்க? நான் கேட்குற கேள்வி. அப்படி ஒரு வாழ்க்கை உங்களை யார் வாழ சொல்கிறா? அதனால் தயவுசெய்து வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்கு தான் வாழ்க்கை. கடவுள் இறைவன் வந்து நம்ம உள்ள இருக்கிற ஆத்மா வந்து முன்னோக்கி தான் நம்மளை கொண்டுட்டு போகிறார், பின்னோக்கியே நடக்க சொல்ல. அதனால் நல்லா நேசிக்கணும். நட்பு இல்லாத குடும்பம், அன்பு இல்லாத குடும்பம், பாசம் இல்லாத குடும்பம், நேசிக்கிற சக்தி இல்லாத குடும்பம், இந்த குடும்பங்கள் எல்லாம் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் காலையில் 6 மணிலேருந்து வீட்டில் கடகடான்னு பாத்திரம் உருளுதுன்னா இது எதுவுமே இல்லாத குடும்பத்தில் தான் சண்டை நடந்துகிட்ருக்கும். இது இருக்கிற குடும்பத்தில் அனுசரித்து போயிடுவாங்க. அதனால் அனுசரணையோடு வாழுகிற வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கையாக இருக்கும். அனுசரிக்காத வாழ்க்கை வந்து விபரீத வாழ்க்கையாக இருக்கும். அரிதான கருத்துக்களை எல்லாம் சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கு நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் சார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today.